புதனும் சுக்கிரனும் சேர்றது, புதனோட சுக்கிரன் சேர்ந்து பரிவர்த்தனையாவது, புதன் பரிவர்த்தனையாவது, புதன் வக்ரமாவதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க வந்து பெண் தொழில் வழியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இது அப்படிதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இது வந்து கடந்துக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைமா இல்ல காலத்துக்கு எப்பயுமே இருக்குங்க. எப்பயுமே வந்து நான் அடிக்கடி சொல்றது, ஒரு நண்பனால் துரோகம் வரப்போகுதுன்னா முதல் நாளே எப்படி துரோகம் வரும்? வராது. அவன் தான் உயிருன்னு நம்புங்க. இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இல்லாம இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ணுவாங்க. அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வந்திருப்பான். அவன பார்த்தோனே அவன் ஒரு பிசினஸ் ஐடியாவோட வச்சிருப்பான். எவன் தடுத்தாலும் அவன நம்ப மாட்டாய்ங்க. இவன் சொல்றது தான் சரி. இவன் ஒரு ஐடியா குடுத்தா இவனுக்கு வந்து ஆபத்து பாண்டவன் நம்ம அம்மா, அப்பா, பொண்டாட்டிலாம் சொல்லுவாங்க. அவன நம்பாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் கேட்கவே மாட்டான். அவன் எப்படி என்ன ஏமாத்துவான்? அவன் தான் எனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்க போறான்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. ஒரு 5 வருஷம் ஓடிட்டு 5வது வருஷம் ஆட்டைய போட்டு போயிருவான். இல்லன்னா விட்டுட்டு போயிருவான். அப்ப எல்லா துரோகங்களும் ஆரம்பத்தில் நம்பிக்கையிலிருந்து தான் துவங்குகிறது இல்லைங்களா? துரோகங்கிறது ஆரம்பத்துல ஒரே நாள்ல எப்படி நடக்கும்? ஏன்னா எடுத்தோனே எப்படி துரோகம் நடக்கும்? முழுசா நம்பி மொத்த காசையும் போட்டதுக்கு அப்புறம் துரோகம் நடக்குன்றதுனால, இந்த இந்த விஷயங்கள் மெதுமெதுவா தான் நடக்கும். அப்ப ஆண் ஜாதத்தில் செவ்வாயும், பெண் ஜாதத்தில் சுக்கிரனும். பொதுவா பண விஷயத்துல ஏமாந்து போறது 2 ஜாதத்திலயும் செவ்வாயும் இருந்தால், பண விஷயத்திலயும், நட்பு விஷயத்திலும், துரோக விஷயத்திலும் ஏமாந்து போவாங்கன்றது தான் உண்மை.